கிச்சனோட பிளாஸ்டிக் ஒர்க் பண்ணியிருக்காங்க பாருங்கள். கிச்சனோட வந்து கரெக்டாக நம்ம கீழே இருந்து தரையிலேருந்து 30 இன்ச்சு வச்சு நம்ம ஃபஸ்ட் ஃப்ளோர்லேருந்து மேலே அடித்தாலே போதும். சிலிண்ட்ரு எல்லாம் கனெக்ட் பண்ணி கீழே டைல்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணி கரெக்டாக இருக்கும். 30 இன்ச்சு வச்சு அடிச்சிருக்கு. அதேமாதிரி நம்ம கேஸ் பைப்பில் அந்த மாதிரி ஹோல்ஸ் வச்சுருறது நல்லது. இந்த பாருங்கள், இந்த மாதிரி ஹோல்ஸ் வச்சுருறது நல்லது. அதுக்கப்புறமா சென்டராக போடுவாங்க, கிரைண்ட் போட்டு சிலத்தில் ஹோல்ஸ் சென்டராக போடுவாங்க. அதுவும் தண்ணி வந்து வடியும். டியூப் வந்து சென்டராக இருக்கும். இந்த மாதிரி ஹோல்ஸ் ஓரமாக வச்சுட்டோம்னா நம்ம அது பைப் வந்து ஓரமாக போயிடும். அது ஈஸியாக இருக்கும், டிஸ்டர்பன்ஸ் இல்லாமல் இருக்கும். அந்த மாதிரி வச்சோம்னா கிச்சன் மேலே இதெல்லாம் நம்ம தெரிஞ்சக்கூடிய விஷயங்கள். நம்ம இந்த மாதிரி அவுட்ரு அந்த மாதிரி சிங்க் வரதில் அந்த மாதிரி நம்ம கட்டக்கட்டி பூசி செங்கல் கட்டக்கட்டி பிளாஸ்டிக் பண்ணிட்டோம்னாக்கா இந்த இடத்துல நம்ம எப்படி வேணாலும் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம். ஃபுட்டில் வந்து நம்ம எப்படி வேணாலும் பார்ட்டிஷன் பண்ணிக்கலாம் வேணுன்ற மாதிரி. அதே மாதிரி சிலிண்டர் வரத்தில் வந்து கீழே டைல்ஸ் போட்டு ப்ளெயினாக விட்டுருணும். சிங்க்குக்கு வந்து கரெக்டாக வந்து அளவு எடுத்து கரெக்டாக ஓப்பன் பண்ணி விட்டுருக்கோம். 2 கொண்ட சிங்க்கு. இந்த இடத்துல டேப் வந்துடும் வால்ல. நம்ம இந்த மாதிரி பூசினதுக்கப்புறம் மேலே வந்து கிரானைட் போடுவாங்க. கிரானைட் போட்டதுக்கப்புறமா மேலே டைல்ஸ் போடுவாங்க. அதுக்காக நம்ம எல்லாம் ரெஃப் வச்சுருக்கோம் வால். இந்த மாதிரி நம்ம பூசி அழகாக கரெக்டாக கலர் முடிச்சு வச்சோம்னா ஈஸியாக இருக்கும் அடுத்த வேலை செய்கிறதுக்கு, அடுத்த டீம் உள்ளே வர்றதுக்கு. இந்த மாதிரி மட்டமாக கீழே அழகாக நம்ம பூசிடணும்.